ஸ்பைசஸ் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார். நார்மல் சாம்பார் மாதிரி இருக்காது. இது நிறைய ரெசிபீஸோட காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் தான் என்றைக்கும் உங்கள் வீட்டில். ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை நீட்ட வாக்கில் அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை பூக்க வேக வைக்கணும். நல்லா குழைய கிடையாது. அந்த பருப்பு நமக்கு வாயில் தெரியணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததும் முருங்கைக்காயை சேர்த்து மசாலா பவுடர், சாம்பார் பவுடர், எந்த சாம்பார் பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்து மஞ்சள் தூணி சேர்த்து வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கதை சேருங்க. அடுத்தது தாளிப்பு தான். இதை பாசிப்பருப்பை வேக வைக்கும்போது வேக வச்சுட்டு சிம்மில் போட்டு விட்டுருங்க. சைடில் இன்னொரு எண்ணெய் சட்டியை போட்டு ஆயில் போட்டுட்டு ஸ்பைசஸ் என்னென்ன, பட்டை 1, பிரிஞ்சி இலை 2, அன்னாசிப்பூ 1, கிராம்பு 4 இதை போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை எடுத்து தாளிப்போடு சேருங்க. சாம்பார் ரெடிங்க.